ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு ஆஸ்பைர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம டீம் ஒர்க் அப்படிங்கிற போம் பற்றி தான் பார்க்குறோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்டு இங்கிலீஷ். இதில் ஒரு லைஃப் லெசனை வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது இண்டிவிஜுவல் எஃபர்ட் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறது தான் முக்கியம். அதாவது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து அதில் சொல்கிறாங்க. பாருங்கள், அதுக்கு மேட்சிங்காக ஒரு கோட்: அலோன் வி கேன் டூ ஸோ லிட்டில், டுகெதர் வி கேன் டூ ஸோ மச். அப்போ தனியாக நம்மளால் சின்ன சின்ன விஷயங்களை தான் பண்ண முடியும். அப்போ பெரிய விஷயத்தை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம டீமாக வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த போமா எழுதியிருக்கிறது யார் அப்படின்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். லெட்ஸ் கெட் இன்டு தி செஷன். இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹாவ் கரேஜ் அண்ட் ஸ்கில் அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்டட் அ ஸ்டார். பாருங்கள், இப்போ ஒரு இண்டிவிஜுவலாக உங்களை வந்து யாராச்சும் வந்து நீங்கள் ரொம்ப தைரியமானவர், உங்கள்கிட்ட வந்து நிறைய ஸ்கில் இருக்குது, திறமைகள் இருக்குது அப்படின்னு வந்து அவங்க வந்து உங்களை புகழலாம். ஒருவேளை இந்த அவுட்ஸ்டாண்டிங்கான எபிலிட்டினால் யூமே நோன் அஸ் அ ஸ்டார். இந்த இடத்துல ஸ்டார் அப்படிங்கிறது வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை இல்லை, ஒரு உங்களுடைய திறமையினால் பீப்புள் வந்து உங்களை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. யூ ஆர் அ வெரி டேலண்டட் பர்சன், ரிமார்க்கபிள் பர்சன் அப்படின்ட்டு. சரிங்களா? பட் the single deed with its touch of thrill doesn't tell the man you are. பாருங்கள், பட் த சிங்கிள் டீட், அப்போ இந்த நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணுற அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சிறப்பாக இருந்தாலும் டச் ஆஃப் த்ரில், உங்களுக்கு வந்து அதை வந்து பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்ஸ் வர்ற மாதிரி இருக்கலாம், இல்லைனா ஒரு சர்டைன் பர்சன் வந்து உங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணலாம். ஆனால் ஒரு தனி மனிதனாக பண்ணுற அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் யார், எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறத வந்து காமிக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அது ஏன் அப்படின்னா அதுக்கான ரீசனை ஃபர்தர் லைன்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. பாரு, தெர் இஸ் நோ லோன் ஹேண்ட் இன் த கேம் வி பிளே, வி மஸ்ட் ஒர்க் டு அ பிகர் ஸ்கீம். பாருங்கள், அப்போ நம்ம இந்த விளையாட்டு இந்த இடத்துல விளையாட்டு அப்படிங்கிறது டாக்கிங் அபவுட் லைஃப். சரிங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில் இங்கே வந்து நோ லோன் ஹேண்ட், தனிப்பட்ட ஒரு ஆள் பண்ணுற விஷயம் இல்லை அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலுடைய தனிப்பட்ட எஃபர்ட் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. சரிங்களா? வி மஸ்ட் ஒர்க் டு அ பிகர் ஸ்கீம். அப்போ இந்த இடத்துல ஸ்கீம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோல், ஒரு ரிமார்க்கபிளான இல்லைனா ஒரு 4 பேருக்கு நன்மை தரக்கூடிய ஒரு பெரிய விஷயம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு கிரேட்டான ஒரு செயலை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீமாக இருக்கணும், இல்லைனா ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அண்ட் த திங் தட் கவுண்ட்ஸ் இன் த வேர்ல்ட் டுடே இஸ் ஹவு டு யூ புல் வித் யுவர் டீம். அப்போது இன்னைக்கு இந்த உலகத்தில் அவங்க வந்து சிறந்தவர்கள் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஸ், வெதர் இட் இஸ் ஆஃபீஸ் இல்லைனா ஒர்க்கிங் பிளேஸாக இருக்கட்டும், ஈவன் அண்ட் லைஃபாக இருக்கட்டும். சரிங்களா? நம்ம ஒன்றா சேர்ந்து எப்படி இருக்கும், இந்த சொசைட்டியோட எப்படி இருக்கும், ஹவு டு யூ புல் வித் த டீம் அப்படிங்கிறது உங்கள் கூட இருக்கிற நபர்களோட நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து பொறுத்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? தே மே சவுண்ட் யுவர் ப்ரைஸ் அண்ட் கால் யூ கிரேட், தே மே சிங்கிள் யூ அவுட் ஃபார் ஃபேம். பாருங்கள், தே மே சவுண்ட் யுவர் ப்ரைஸ், அப்போ உங்களை எல்லாரும் வந்து புகழ்கிறாங்க. அண்ட் கால் யூ கிரேட், நீ தான்ப்பா பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. தே மே சிங்கிள் யூ அவுட் ஃபார் ஃபேம். இந்த இடத்துல சிங்கிள் யூ அவுட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ், இல்லைனா உங்கள் திறமையினால் நீங்கள் ரிமார்க்கபிளாக தெரியுறீங்க, ரொம்ப ஒரு யூனிக்கான பர்சனாக தெரியுறீங்க. பட் யூ மஸ்ட் ஒர்க் வித், அப்படி இருந்தும் கூட நீங்கள் ரொம்ப திறமைசாலியாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட். இந்த இடத்துல ரன்னிங் மேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர், இல்லைனா உங்கள் கூட ஓடுற காம்ரேட், ரைட், கம்பேனியன். யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட், அதாவது ஒரு டீமாக வந்து நம்ம வேலை பார்க்கணும். சரிங்களா? ஆர் யூ வில் நெவர் வின் த கேம். இந்த இடத்துல கேம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைஃப், ரைட்டுங்களா? அப்போ இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம தனியாக ஓடி ஜெயிக்க முடியாது, நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து ஓடணும் அப்படின்னா உழைக்கணும், ரைட்டுங்களா? Never the work of life is done by the man with a selfish dream. பாருங்கள், இது ஒரு எக்ஸ்க்ளமேஷனோட சொல்கிறாங்க. இது வந்து ஒரு உலக உண்மை மாதிரி அதை சொல்கிறாங்க. never the work of life is done. ஒர்க் ஆஃப் லைஃப், ஒரு மாஸ்டர் பீஸ் இல்லைனா ஒரு மிகச்சிறந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு நபரால் வந்து பார்த்திங்கன்னா செய்யப்பட்டதே கிடையாது. பை த மேன் வித் அ செல்ஃபிஷ் ட்ரீம். தனி ஒரு நபர் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு சுயநலத்தோடு இருக்கிற ஒரு நபரால், நான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபரால் வந்து செய்யவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் த பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் த பேட்டில் இஸ் ஒன் பை த ஸ்பிரிட் ஆஃப் த டீம். அப்போ பாருங்கள், பேட்டில் அப்படிங்கிற இந்த இடத்துல நார்மலாக போர் அப்படிங்கிற பொருளை கொடுத்தாலுமே இந்த இடத்துல நம்ம ஒரு சேலஞ்சை வந்து எதிர்கொள்வோம் இல்லையா நம்ம வாழ்க்கையில். இப்போ இந்த ஃபேஸில் ஆஸ்பிரண்ட் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டில் இல்லையா?
அப்போ இதை நம்ம ஜெயிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா we will win by the spirit of the team. You just imagine ஒரு 4 சின்சியரான ஒரு ஜெனரஸான ஆஸ்பிரன்ஸ், ரைட், வித்தவுட் ஜெலசி ஒன்றா சேர்ந்து படிக்கும்போது கண்டிப்பாக அவங்களுடைய வெற்றி தனி ஒரு ஆளாக படித்து போகிறத விட ஈஸியாக இருக்கும். இதை உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். ஆனால் அந்த 4 பேர் சின்சியராக உண்மையாக ஒரு நட்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெலஸ் ஆவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒன்றா சேர்ந்து உழைக்க முடிஞ்சால் இந்த எக்ஸாம் கூட உங்களுக்கு, இந்த பேட்டில் கூட, இந்த சேலஞ்ச் கூட ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. யூ மே திங்க் இட் ஃபைன் டு பி ப்ரைஸ்ட் ஃபார் ஸ்கில், பட் அ கிரேட்டர் திங் டு டூ இஸ் டு செட் யுவர் மைண்ட் அண்ட் செட் யுவர் வில் ஆன் த கோல் தட் இஸ் ஜஸ்ட் இன் வியூ. சர்டைன் டைமில் இப்போ புகழப்படுவது நாம இருக்கும் பட்சத்தில், ரைட்டுங்களா? இப்போ உங்களை தான் எல்லாரும் புகழ்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு ஒரு உணர்வு தோணலாம், ஆமாம் எனக்கு திறமை இருக்குது, என்ன எல்லாருமே வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க, அதில் என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது நிச்சயம் சரியான விஷயம் கூட, உங்களை புகழ்கிறது சரிதான். ஆனால் நிறைய இடங்களில் இந்த புகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக மாறிடும். சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. பட் அ கிரேட்டர் திங் டு டூ இஸ் டு செட் யுவர் மைண்ட் அண்ட் செட் யுவர் வில். அப்போது நீங்கள் உங்கள் மனசையும் ஆஸ் வெல் அஸ் வில் அப்படிங்கிற இந்த இடத்துல டெட்டர்மினேஷன், சரிங்களா, அந்த பெர்சீவரன்ஸ், அந்த தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணுற அந்த விஷயம் இருக்குது இல்லையா, ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா உங்களுடைய கோல். அப்போ உங்களுடைய ஆம்பிஷன் என்ன, அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இப்போ போகிற பாதையில் இல்லைனா இந்த ஜேர்னியில் உங்களை பாதி பேர் நல்லா புகழலாம், உனக்கு இங்கிலீஷ் நல்லா வருது, ஆப்டிடியூட் நல்லா வருது அப்படின்லாம் வந்து நல்லா புகழ்வாங்க. அதை கேட்டுட்டு புகழனுடைய உச்சத்தில் உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அந்த கோலில் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெல்லோ மென் to score when his chances hopeless seem. ஸோ ப்ளீஸ், இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். சரிங்களா? இந்த காலத்தில் நட்பு அப்படிங்கிறது கூட சில விஷயங்களை நம்ம எதிர்பார்த்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெல்லோ மேன். ஃபெல்லோ மேன் அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் காம்ரேடு, உங்கள் கூட வர நபர். சரிங்களா? அவர்கிட்ட இருந்து நமக்கு எந்த ஒரு உதவியுமே கிடைக்காது, இல்லைனா எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்காதுன்னு இருந்தால் கூட நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த அவருக்கு நம்பிக்கை இல்லாத தருணத்தில் ஒரு நம்பிக்கையாக இருக்கணும், கைமாறு கருதாமல் உதவி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீடருடைய குவாலிட்டி. லீடர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமாக சேர்ந்து வேலை பார்க்க முடியும். இட்ஸ் ஃபர்கெட்டிங் செல்ஃப் டில் த கேம் இஸ் ஓவர் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் த டீம். லுக்கரிகள், இப்போ உங்களை தனிப்பட்ட முறையில் யாராவது புகழ்கிறாங்க அப்படின்னா புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு ஃபர்கெட்டிங் செல்ஃப் டில் த கேம் இஸ் ஓவர். இந்த கேம் அப்படிங்கிறது இந்த ஒரு விளையாட்டை குறிக்கிறது கிடையாது. நீங்கள் செட் பண்ணியிருக்கிற கோல், உங்களுடைய ஆம்பிஷன், லைஃப், ரைட், இந்த மாதிரி ரைட் இஸ் ஓவர். அந்த நீங்கள் பண்ண வேண்டிய இல்லைனா நினச்ச விஷயத்தை வந்து சாதிக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டுகெதர் ஃபைட்டிங் அஸ் அ டீம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ டுகெதர் வி கேன் வின் ஈஸிலி. இல்லை அப்படின்னா ஒன்றா சேர்ந்து நம்ம ஜெயிக்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ஸ்பெசிஃபிக்கலி இந்த தீம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டிவ் க்ரோத், ரைட். தான் மட்டும் ஜெயிக்காமல் ஒன்றா சேர்ந்து ஜெயிக்கணும், கூட இருக்கிறவங்களும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினான தீம், இந்த டீம் ஒர்க் அப்படிங்கிற போம், ரைட். இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். சரிங்களா? இப்போ 14 வயசுலேயே இவர் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாரு பாருங்கள். அவர் எந்த வருஷத்தில் எழுத ஆரம்பித்தாருன்னா 1895, ரைட். அவருடைய ஒர்க் வந்து ஃபஸ்ட் அப்பியர் ஆனது வந்து பார்த்திங்கன்னா டெட்ராய்டு ஃப்ரீ ப்ரெஸ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலில் தான் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் ஆகுது. இந்த இடத்துல சிண்டிகேட்டட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ்ட் அப்படின்னு அர்த்தம். அவருடைய ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 300 நியூஸ் பேப்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் ஆகிருக்கு. இவரை வந்து எப்படி அழைத்திருக்காங்க அப்படின்னா போயட் ஆஃப் த பீப்புள் ஆஸ் வெல் அஸ் போயட் லாரேட் ஆஃப் மிஷிகன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் செக் ஃபார் த க்ளோசரி. டீட் அப்படிங்கிறது ஆக்ட், செயல், ரைட். ஸ்கீம் அப்படிங்கிறது பிளான், ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பிளான். ஃபேம் அப்படின்னா க்ளோரி. மேட் அப்படிங்கிறது கம்பேனியன், பார்ட்னர், ஃப்ரெண்டு. ஸ்பிரிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வில் ஆர் டெட்டர்மினேஷன், உங்களுடைய வில் பவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கைவிடாத இல்லைனா மனம் தளராமல் இருக்கிறது. தென் ஓவர், ஓவிஇஆருடைய ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி கொடுத்துருக்காங்க. கிளியர்? ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த போயட்டிக் டிவைசஸ் பார்ட், ரைட். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி நம்மளுடைய டெக்ஸ்ட்டை. இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹாவ் கரேஜ் அண்ட் ஸ்கில். இப்போது நம்ம முதல்ல இந்த ரைமிங் ஸ்கீம்
ரைமிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது பாருங்கள், ரைமிங் வேர்டு அப்படிங்கிறது ஒரே மாதிரி ப்ரனவுன்ஸ் ஆகும் இல்லையா? ப்ரனன்சியேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும். ஸ்கில், த்ரில், அதுக்கப்புறம் ப்ளே, டே, கிரேட், மேட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ரைமிங் ஸ்கீம் கேட்டாங்க அப்படின்னா, அது ரைமிங் வேர்டாக இருக்கட்டும், ஸ்கீமாக இருக்கட்டும், பொயட்டிக் லைனுடைய லாஸ்ட் வேர்டு தான் பார்ப்போம். இப்போ ரைமிங் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி இருந்தால், அந்த சவுண்டு ஒரே மாதிரி இருந்தால் நீங்கள் சேம் ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணுவீங்க. இல்லைனா வேறு. இப்போ பாருங்கள், ஸ்கில், ஸ்டார் ரெண்டுமே வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஐல் கோ ஃபார், அது ஸ்கில்லுக்கு வந்து ஏ போடுறேன், ஸ்டாருக்கு வந்து பி போடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கில்லும் த்ரில்லும் வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இங்கே ஏ யூஸ் பண்ணுறேன், ஸ்டார் ஆர் இருக்குது சரிங்களா? அப்போ பி. அப்போ இதனுடைய ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படின்னா ஏபி ஏபி, ரைட்? ப்ளீஸ் ட்ரை ஃபார் த நெக்ஸ்ட் ஆன்சர், இல்லைனா நெக்ஸ்ட் 4 லைன்ஸுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் சரிங்களா? ஸோ லெட்ஸ் செக் த ரிமைனிங் பொயட்டிக் டிவைசஸ், ரைட்? அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஃபைன் டு பி கவுண்டட் அ ஸ்டார். ஸ்டார் அப்படிங்கிறது இந்த இடத்துல வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை இல்லை, நீங்கள் ஒரு யூனிக்கான பர்சன், ரிமார்க்கபிளான பர்சன் அப்படிங்கிறது தான் டினோட் பண்ணுது. அப்போ இதை வந்து நீங்கள் வந்து மெட்டாஃபர் அப்படின்னு எடுத்துக்கலாம், ரைட்? லைக், ஆஸ், இந்த 2 வார்த்தைகள் இல்லாமல் கம்பேரிசன் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து மெட்டாஃபர், ரைட்? தென் டச் ஆஃப் த்ரில், இது வந்து ஒரு சென்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு சொல்கிறதுனால நீங்கள் இமேஜரி எடுத்துக்கலாம், ரைட்? இமேஜரி. தென் பாருங்கள், இந்த ஸ்டார் பார்த்தோம் இல்லையா, மெட்டாஃபர். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கேம் வி ப்ளே. கேம் வி ப்ளே அப்படிங்கிற இந்த இடத்துல லைஃப்பை வந்து டினோட் பண்ணோம். அதே மாதிரி ஸ்கீம் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆம்பிஷனை வந்து மென்ஷன் பண்ணும். அப்போ இது ரெண்டுமே அகெயின் மெட்டாஃபர் அப்படின்னு எடுத்துக்கலாம், ரைட்? தென் பாருங்கள், ஹவு டு யூ புல் வித் த டீம். இந்த போமில் இன்பிரிவன் இந்த மாதிரி கொஸ்டின் வருது. அந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆன்சரை வந்து எதிர்பார்க்குற மாதிரி இல்லாமல் ஒரு பாயிண்டை மேக் பண்ணுது, புரியுதுங்களா? அப்போது இன்றைய உலகத்தில் நீங்கள் வந்து டீமாக வேலை பார்க்குறது தான் முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா ஒரு பாயிண்டை தான் இந்த கொஸ்டின் வந்து மேக் பண்ணுது. ஹவு டு யூ புல் வித் த டீம், ரைட்? அப்போ இந்த மாதிரி ஆன்சரை எதிர்பார்க்காம ஒரு பாயிண்டை அழுத்தி சொல்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் பொயட்ரியில் வருது அப்படின்னா அதை வந்து ரெட்டாரிக்கல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ரெட்டாரிக்கல் question. Done. Then they may ஒரே மாதிரி ஆரம்பிக்குது. அப்போ நம்ம பொயட்டிக் லைன்ஸ், சக்ஸசிவ் பொயட்டிக் லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஆரம்பித்தா அனஃபோரா அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருக்குறோம், ரைட்டா? ரன்னிங் மேட் அகெயின் மெட்டஃபர். இந்த ரன்னிங் மேட் யார் அப்படின்னா ஆக்சுவலி ஃப்ரெண்டை தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, கிளியர்? ஆர் யூ வில் நெவர் வின் த கேம். Never the work of life is done. Okay. Then இந்த இடத்துல for the battle is lost, battle is won. அப்போ இந்த இடத்துல பேட்டில் அப்படிங்கிறத ரெப்படேஷனாக எடுத்துக்கலாம். பேட்டில் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரெப்படேஷன், ரைட்? ரெப்படேஷன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பேட்டில் இஸ் லாஸ்ட், பேட்டில் இஸ் ஒன். இதை வந்து ஆன்டிதீசிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஆன்டிதீசிஸ், ரைட்? கான்ட்ராஸ்ட் இல்லை அப்படின்னா ஆன்டிதீசிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ கான்ட்ராஸ்ட் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள், லாஸ்ட் ஒன், ரைட்டுங்களா? 2 டிஃப்ரெண்ட்டான விஷயம் இருக்குது. இதுவே ஆன்டிதீசிஸ் அப்படிங்கிறது இன்டென்ஷனலாக அந்த இடத்துல நம்ம தேவைக்காக அந்த பொயட் வந்து ஒரு சர்டைன் பாயிண்ட்டை எம்ஃபசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஆன்டிதீசிஸ். ஸோ இந்த இடத்துல ஆன்டிதீசிஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம், கிளியர்? ஸோ ஆஃப்டர் தட் இந்த இடத்துல அதே மாதிரி இந்த பேட்டில் இஸ் லாஸ்ட், பேட்டில் இஸ் ஒன், ரைட்? இது ஆன்டிதீசிஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா பேரலலிசம் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் இருக்குது, ரைட்? அதாவது இந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இல்லைனா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரே மாதிரி இருக்கும், பேரலலிசம், ரைட்? கிளியர்? அப்போது இந்த இடத்துல பேட்டில் இஸ் லாஸ்ட், பேட்டில் இஸ் ஒன். அதுக்கப்புறம் செட் யுவர் மைண்ட், செட் யுவர் வில், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பேரலிசம். தென் ஐ பிலீவ் நம்ம மோஸ்ட் ஆஃப் த விஷயங்களை வந்து இதில் வந்து கவர் பண்ணிட்டோம். அதே மாதிரி சர்டைன் பிளேசஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய்மெண்ட் இருக்குது, ரைட்? என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு லைனில் நம்ம வந்து ஒரு கருத்தை வந்து முடிக்காமல், ஃபுல் ஸ்டாப் எல்லாம் வச்சு முடிக்காமல்,
இல்லைனா ஒரு கன்ஜங்ஷன் எதுவும் கொடுக்காம அது அப்படியே அடுத்த லைனுக்கும் கண்டினியூ ஆகுது அப்படின்னா தட் இஸ் என்ஜாம்மெண்ட். கிளியர்? தென் இந்த சர்டைன் கேசஸில் நீங்கள் ஓ சவுண்டு வந்து நிறைய இடங்களில் ரிப்பீட் ஆகிற மாதிரி பார்க்கலாம். ரைட்? அப்படி பார்க்கும்போது வவ்வல் சவுண்டு வந்து ரிப்பீட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா அசனன்ஸ் அப்படிங்கிறது. கிளியர்? இதுவே நம்ம கான்சனன்ட் சவுண்ட்ஸ் தொடர்ச்சியாக வர்ற வார்த்தைகளுடைய தொடக்கத்தில் வருது அப்படின்னா அதை வந்து அலிட்ரேஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம். ப்ளீஸ் நான் சொல்ல நீங்கள் எழுதிக்கோங்க, ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிகினிங்கில் இல்லை அப்படின்னா வந்து மிடில் இல்லை எண்டில் இந்த மாதிரி ஸ்விட்ச் ஆகி வருது அப்படின்னா அதை வந்து கான்சனன்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். கிளியர்? அப்போ அசனன்ஸ் அப்படிங்கிறது வவல் சவுண்ட்ஸ், ரெப்பிடேஷன் ஆஃப் வவல் சவுண்ட்ஸ். அலிட்ரேஷன் அப்படிங்கிறது ரெப்பிடேஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் இந்த பிகினிங் ஆஃப் த சக்ஸசிவ் வேர்ட்ஸ், இல்லைனா ஒரே லைனில் அடுத்தடுத்து வரக்கூடிய வார்த்தைகளுடைய தொடக்கத்தில் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து அலிட்ரேஷன். இதுவே கான்சனன்ஸ் அப்படிங்கிறது அந்த கான்சனன்ட் சவுண்ட் முதல்ல, இடையில, லாஸ்ட்டில் எல்லாமே வரலாம். ரைட்? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தென் இதில் சில முக்கியமான இந்த அபவுட் த ஆத்தர் பார்க்கும்போது இல்லஸ்ட்ரியஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு அர்த்தம் வந்து வெரி ஃபேமஸ் ஆர் ரெஸ்பெக்டட். தென் சிண்டிகேட்டட் அப்படிங்கிறதுனா வேறு எதுவும் இல்லை, பப்ளிஷ்ட். அவருடைய ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 மேகசினில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கிறது. இதுவே இதுக்கு ஆப்டிமிஸ்டிக் ஆப்போசிட் அப்படின்னு பார்க்கும்போது பெசிமிஸ்டிக் அப்படிங்கிற டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரைட்? தென் இந்த பொயட்டிக் டிவைசஸில் எக்ஸ்டெண்டட் மெட்டஃபர் அப்படிங்கிற விஷயம் வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கேம், ப்ளே, ஸ்கீம் ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா மெட்டாஃபர்ஸை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக மெட்டாஃபரை வந்து யூஸ் பண்ணால் தட் இஸ் எக்ஸ்டெண்டட் மெட்டாஃபர். கிளியர்? தென் வந்து பார்த்திங்கன்னா பேரலிசம், இதுதான் சொன்னேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேமாக இருக்கும். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் ஐ கேம், ஐ சா, ஐ கான்கர்ட். அப்போது ஐ கேம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது சப்ஜெக்ட், இது வேர்பு. இதே மாதிரி தான் ஐ சா, சேம் சப்ஜெக்ட் வேர்பு. ஐ கான்கர்டு சப்ஜெக்ட் வேர்பு. இதே தான் இங்கே வந்து பேட்டில் இஸ் லாஸ்ட், பேட்டில் இஸ் ஒன். அதே மாதிரி செட் யுவர் மைண்ட், செட் யுவர் வில் அப்படின்னு பார்த்துருந்தோம். பேரலிசம். ரைட்? என்ஜாய்மெண்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். இப்போ ஒரு லைனில் அந்த கருத்தை முடிக்காமல் அண்டு அடுத்த லைனில் கண்டினியூ பண்ணுறாங்க வித்தவுட் யூஸிங் பங்க்சுவேஷன், இல்லை அப்படின்னா கன்ஜங்ஷன்லாம் யூஸ் பண்ணாமல் அப்படியே கேஷுவலாக கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் என்ஜாய்மெண்ட். தென் அசனன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரெப்பிடேஷன் ஆஃப் வவல் சவுண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த பிடிஎஃப் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூ கேன் கெட் திஸ் பிடிஎஃப் பை ஸ்கேனிங் திஸ் QR கோட். அது மட்டும் இல்லாமல் the classes are going for TNPSC Group 2 General English. If you want to enroll, இல்லைனா உங்கள் நண்பர்கள் யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். ஹாவ் a happy day.